வணக்கம் நண்பர்களே. இன்று 6வது மாதத்தில் குழந்தையின் வளர்ச்சி எப்படி இருக்கும் என்பதை பற்றி விரிவாக பார்க்க போகிறோம். குழந்தையின் வளர்ச்சி மிகவும் வேகமாக இருக்கும். இந்த நேரத்தில் குழந்தையின் நீளம் சுமார் 30 சென்டிமீட்டர் வரை வளரலாம். எடை சுமார் 600 முதல் 700 கிராம் வரை இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு கர்ப்பத்திலும் குழந்தையின் வளர்ச்சி சற்று மாறுபடலாம். எனவே இந்த அளவுகள் சராசரியானவை என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். இந்த மாதத்தில் குழந்தையின் கை, கால், தசைகள் வலிமை பெறுகின்றன. அதனால் குழந்தை கருப்பைக்குள் கைகளை நீட்டுவது, காலால் உதைப்பது, உடலை திருப்புவது போன்ற அசைவுகளை அதிகமாக செய்யும். குழந்தையின் எலும்புகள் மேலும் உறுதியாக வளர்கின்றன. தோலின் மேல் மெதுவாக கொழுப்பு சேர தொடங்குவதால் பிறக்கும் நேரத்தில் உடல் வெப்பத்தை பராமரிக்க உதவுகிறது. இந்த காலத்தில் குழந்தையின் கேட்கும் திறனும் மேம்படும். அம்மாவின் குரல், அப்பாவின் குரல், வெளியிலுள்ள சில சத்தங்கள் போன்றவற்றை குழந்தை உணர ஆரம்பிக்கலாம். அதனால் கர்ப்பிணிகள் அமைதியாக பேசுவது, நல்ல இசையை கேட்பது போன்றவை மன அமைதிக்கு உதவக்கூடும். இரண்டாவது, தாய்க்கு ஏற்படும் மாற்றங்கள். 6வது மாதத்தில் பல பெண்களுக்கு வாந்தி மற்றும் குமட்டல் குறைந்திருக்கும். அதனால் பசி அதிகரிக்கும். வயிறு நன்றாக வெளியே தெரியும். உடல் எடையும் மெதுவாக அதிகரிக்கும். வயிறு பெரிதாகி வருவதால் முதுகில் அழுத்தம் அதிகரித்து முதுகு வலி வரலாம். நீண்ட நேரம் நின்று வேலை செய்வதால் அல்லது ஒரே நிலையில் உட்கார்ந்து இருப்பதால் இந்த வலி அதிகரிக்கலாம். அதனால் இடையில் ஓய்வு எடுப்பது நல்லது. சில பெண்களுக்கு இரவில் கால்களின் தசை பிடிப்பு ஏற்படலாம். கால்சியம் மற்றும் மாக்னீசியம் போன்ற சத்துக்கள் போதுமான அளவு கிடைப்பதும் போதுமான தண்ணீர் குடிப்பதும் உதவியாக இருக்கும். சிலருக்கு லேசான கால் வீக்கம் இருக்கலாம். ஆனால் முகம் அல்லது கைகளில் திடீர் அதிக வீக்கம், கடுமையான தலைவலி போன்றவை இருந்தால் மருத்துவரை உடனே அணுக வேண்டும். மூன்றாவது பார்த்தீங்கன்னா, குழந்தையின் அசைவுகள் எப்படி இருக்கும்? 6வது மாதத்தில் குழந்தையின் அசைவுகள் மிகவும் தெளிவாக இருக்கும். ஆரம்பத்தில் பட்டாம்பூச்சி பறப்பது போல இருந்த அசைவு இப்போது காலால் மெதுவாக உதைப்பது போலவும் உடலை திருப்புவது போலவும் உணரப்படும். சில நேரங்களில் குழந்தை விக்கல் எடுப்பதால் வயிற்றுக்குள் ஒரே மாதிரியான சிறிய துடிப்புகள் ஏற்படலாம். இது பொதுவாக இயல்பானதுதான். குழந்தை சில நேரம் தூங்கும், சில நேரம் விழித்திருக்கும். அதனால் அசைவும் இடைவிடையாக இருக்கும். குறிப்பாக அம்மா சாப்பிட்ட பிறகு அல்லது இரவில் அமைதியாக படுத்திருக்கும் போது குழந்தையின் அசைவு அதிகமாக உணரப்படலாம். வழக்கமாக இருந்த அசைவு திடீரென மிகவும் குறைந்தால் அல்லது நீண்ட நேரமாக எந்த அசைவும் தெரியவில்லை என்றால் அதை அலட்சியப்படுத்தாமல் உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டும். 4வது பார்த்தீங்கன்னா, 6வது மாதத்தில் என்ன உணவு சாப்பிட வேண்டும்? இந்த மாதத்தில் குழந்தையின் வளர்ச்சி வேகமாக இருப்பதால் சத்தான உணவு மிகவும் முக்கியம். தினமும் புரதச்சத்து நிறைந்த உணவுகளான பருப்பு வகைகள், பாசிப்பருப்பு, கொண்டைக்கடலை, பால், தயிர், பன்னீர், நன்றாக வேக வைத்த முட்டை போன்றவற்றை சேர்க்கலாம். இரும்பு சத்து கிடைக்க கீரை வகைகள், பேரிச்சம்பழம், மாதுளை, கருப்பு உளுந்து போன்றவற்றை உணவில் சேர்க்கலாம். மருத்துவர் பரிந்துரைக்கும் இரும்பு மாத்திரைகளையும் தவறாமல் எடுத்துக்கொள்ள வேண்டும். கால்சியம் குழந்தையின் எலும்பு வளர்ச்சிக்கு அவசியம். அதற்காக பால், தயிர், எள், ராகி போன்ற உணவுகள் தினமும் அவசியம். தினமும் போதுமான தண்ணீர் குடிப்பது, பழங்கள் மற்றும் காய்கறிகளை சேர்த்து கொள்வது, அதிக எண்ணெய் மற்றும் அதிக சர்க்கரை உள்ள உணவுகளை அளவோடு சாப்பிடுவது நல்லது. இதுபோன்ற ஆரோக்கிய தகவல்களுக்கு சுகம் சித்த மருத்துவ மையம், பாவூர் சத்திரம். நன்றி.